பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்து போன 2 மாதங்கள் கர்த்தராகிய தேவன் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரே. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதித்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே தேவனை விசேஷமாய் நோக்கி பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய சகல காரியங்களையும் அவர் பொறுப்படுத்து நடத்தி தரும்படி அவரிடத்திலே மன்றாடுவோம். நாம் அறியாததும் நம்முடைய புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். யோபு சொல்லுகிறார், அவரிடத்திலே என்னை குறித்து இன்னும் அதிகமான திட்டங்கள் இருக்கிறது, எனக்குரிய நன்மைகள் இருக்கிறது, அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். அந்த பிரகாரமே இந்த மார்ச் மாதம் 31 நாளும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் நம்முடைய குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கும்படி அவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவராகிய தெய்வம் பசும்புல் மேய்ச்சலிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் 23வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அந்த பிரகாரம் இந்த மாசம் முழுவதும் என்ன என்ன நன்மைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரோ அவைகளை சுதந்தரித்து கொள்ள, சொந்தமாக்கி கொள்ள, பெற்றுக்கொள்ள அவரே நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துவார். எப்படி இந்த தாவீத இஸ்ரவேல் தேசத்தாருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருந்தார். அந்த பிரகாரமே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் படையெடுத்து வர பண்ணி, அதுல கோலியாத் என்கிற ஒரு மனுஷனை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே யுத்தம் வேண்டாம், உங்களில் ஒருவன் என்னோடு வந்து ஒத்தைக்கு ஒத்த சண்டையிட்டு நீங்கள் ஜெயித்தால் உங்களுக்கு நாங்கள் அடிமை, நாங்கள் ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு அடிமை. நீங்க வேதாகமத்தில் ராஜாக்களின் காலங்கள்ல அல்லது நீதி தலைவருடைய காலங்கள்ல எங்கேயாவது இப்படி நடந்திருக்கா அப்படின்னு பாருங்க, இருக்கவே வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் ஒரு மனுஷனை அந்த பட்டணத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினா என்ன வேண்டும் என்றாலும் செய்வான், எதை வேண்டும் என்றாலும் செய்வான், எப்படி வேண்டும் என்றாலும் செய்வான். இதுதான் அங்க நடக்கு. இதுக்கு முன்னால தாவீது சவுல் படைக்கும் பெலிஸ்தியர் படைக்கும் எத்தனையோ சண்டை நடந்திருக்கிறது. அதுக்கு முன்பு உள்ள தலைவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின காலத்திலையும் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இந்த சவுலுக்கு பிறகு தாவீது ஆட்சி செலுத்தின காலத்திலும் அதற்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள் ராஜாக்கள் எழும்பி தேசத்தை ஆண்ட காலத்திலும் யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஒரு யுத்தத்துல கூட சண்டை வேண்டாம், உங்களில் ஒருவன் எங்களில் ஒருவனோடு யுத்தம் செய்து ஜெயிக்கிறவர்கள் தோக்கிறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதே இல்லை. அப்ப இந்த விளையாட்டெல்லாம் எதுக்கு அப்படின்னா தாவீத இஸ்ரவேல் தேசத்துக்கு அறிமுகப்படுத்த. அப்படித்தான் 40 நாட்களாய் அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான், உங்களில் ஒருவன் வந்து என்னை எதிர்த்து ஜெயிக்கட்டும், நாங்கள் யுத்தமே இல்லாமல் உங்களுக்கு சரண்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி
40 நாட்களா சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல சவுல் ஒரு பெரிய வீரன், ஆனால் அவனுடைய தொடை நடுங்கினதான் இந்த கோலியாத்துக்கு பயந்து. அந்த சவுலுடைய படையில தாவீதுடைய மூத்த சகோதரர்கள் 3 பேர் முக்கியமான வீரர்களாக இருக்கிறார்கள். மற்றும் படை வீரர்கள் இருந்தாங்க. யாருமே அவனை எதிர்த்து போகவில்லை. இப்பதான் தாவீத அவங்க வீட்டில் இருந்து அண்ணன்மார விசாரிக்க வருகிற அந்த சாக்கு போக்கில் கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். அங்க கூட கவனிங்க, இவன் ஆடு மேய்க்கிறவன். இவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு. சிலர் சொல்லுவாங்க, படிப்பு வரலன்னா இவன் ஒரு கடை வச்சு நடத்துதான் அல்லது மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லுவாங்களே. அப்படித்தான் தாவீதுடைய நிலைமையும் இருந்தது. தாவீது ஆடு மேய்க்கிறவன். வீட்டில் இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள். இவங்க 4 பேர்ல யாரையாவது ஒரு ஆள் அனுப்பி இருக்கலாமே. இது கூட கர்த்தருடைய திட்டம் பாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாய் பந்திய ஆயத்தம் பண்ணி வைக்கிற தெய்வம் தானே. அப்படித்தான் சவுல் தாவீது வருகிறான். வந்து கோலியாத்தை கண்டு எல்லாரும் நடுங்கி நிற்கும் போது இவனை எதிர்த்து நான் போகிறேன் என்று சொல்லி ராஜாவிடத்தில் சொன்னபோது ராஜா அவனை அற்பமாய் பார்த்தாராம், வேடிக்கையா பார்த்தாராம். சிரிக்கிறதா அழுகிறதா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடம், அந்த நேரம், அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. யுத்த கலைகளை படித்தவங்க அவனை எதிர்த்து போக பயப்படும் போது சின்ன பையன் வந்து சொல்லுகிறான், நான் இவனை எதிர்த்து போகிறேன் என்று. இந்த இடத்துல இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை ராஜாவுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக, தேசத்தாருக்கு முன்பாக உயர்த்த விரும்பினது நிமித்தம் சில காரியங்கள் அங்க நடந்தேற பண்ணி கோலியாத்தை தாவீதை கொண்டு கர்த்தர் வீழ்த்தி, அதனால இஸ்ரவேல்ல ஒரே நாள்ல அறியப்படக்கூடிய அளவு ஆண்டவர் நடத்தினார். அவர் நம்மை நடத்துகிறவர். எல்லைகளை சுதந்தரித்துக் கொள்ள, நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள, கிருபைகளை சுதந்தரித்துக் கொள்ள, கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை நடத்துகிற தெய்வம். நான் இருக்கிற இந்த கிராமம் எனக்கு அறிமுகம் இல்லாத கிராமம். இங்க உள்ள பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சபை இருப்பதே எனக்கு தெரியாது. ஆனா தெய்வம் நண்பர்கள் வழியா இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து பிரியமானவர்களே காரியங்களை கற்றுக்கொள்ள பயன்படுத்தி இன்று விசேஷமாய் என்னையும் ஒரு ஊழியக்காரனாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் கர்த்தராகிய தேவன் இந்த மாதம் முழுவதும் நன்மை உள்ள இடங்கள்ல உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள உங்களை வழி நடத்துவார். தைரியமாய் இருந்து இந்த மாதத்தின் 31 நாளும் அவரை நோக்கி உங்கள் கண்கள் இருக்கட்டும். 123வது திருப்பாடல்ல, சங்கீதம் 123ல 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருப்பது போலவும், வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவன் எங்களுக்கு இறங்கு மட்டும் எங்கள் கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானமாய் சொல்லுகிறார். இந்த மாசம் முழுவதும் விசேஷ விதமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் முகம் மலர்ச்சியோடும் தலை நிமிர்ந்தும் நிற்கும்படி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். விசேஷமாய் இந்த மாதத்தின் 31 நாளுகளுக்கு நீங்கள் செய்ய இருக்கிற பிரயாணங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள, நீங்கள் கையிட்டு செய்கிற தொழிலை, வேலையை, வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திட அவரிடத்திலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தொடக்கத்தில் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். கழிஞ்ச மாசம் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்கிறதான ஒரு வார்த்தையை நம்மோடு பேசினார். நாம் அதன்படி ஆண்டவனுடைய கண்ணீரை துடைத்தார்.
அநேகம் பேருடைய வாழ்க்கையில கண்ணீர் துடைக்கப்பட்டது. சில நாட்களா தொடர்ந்து அதிகாலை வேளையிலே ஒரு சகோதரன் 5 மணிக்கு அல்லது 5:10 சரியா 5 மணிலேருந்து 5:15 காலையில் எனக்கு போன் பண்ணுவார். நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நீ தொழிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களை ஜெபிச்சு தாரேன் அப்படின்னு. பல மாசமா பெரிய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னாலும் சின்ன ஆசீர்வாதமாவது கிடைக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டும் கிடைக்காத பட்சத்துல கழிஞ்ச மாசம் ஒரு 2 வாரமா வேலைக்கு போகும்போது அதிகாலையில் 5 மணிக்கு எனக்கு போன் பண்ணி ஜெபித்து கொண்டு போவார். அன்றைக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னாலும் நஷ்டம் இல்லாம ஒரு சின்ன வருமானமாவது கையில எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நடத்தினார். அவர் இன்று காலை வரைக்கும் அப்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த நேரம் வேண்டுமென்றாலும் கூப்பிடுங்க, ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னதுனால காலை 5 மணிக்கு போன் பண்ணுவார். தொழிலுக்கு வேலைக்கு போகிற நேரத்தில் பிரியமானவர்களை கண்ணீரை துடைத்தார். அநேகம் பேருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதை நான் சாட்சியாய் கேட்டிருக்கிறேன். இந்த மாதமும் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் வேணும்னாலும் ஒவ்வொரு நொடி வேண்டுமென்றாலும் சொல்லுங்க, கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுவார். சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு கிராமத்துல சரியான கடலரிப்பு, அது நிமித்தம் அநேக வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. இதை பார்ப்பதற்காக நானும் ஒரு சில சகோதரர்களுமா அந்த கிராமத்துக்கு கடந்து போனோம். நாங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் நிற்கும் போது எங்களுக்கு முன்னால நிற்கிற அந்த பகுதிகள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. என்னோடு வந்தவர்கள் எல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள். எனக்கு அவசரமா யூரின் போய்த்தான் ஆகணும் என்கிற ஒரு நிலைமை உண்டானதுனால நான் நின்ற இடத்துல யூரின் பாஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது மீதி உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம்னு சொல்ல முடியாது, நான் என் கால்களை எடுத்து திரும்ப வைக்கவும் நான் நின்ற இடம் அந்த கடல்ல இடிஞ்சு விழுந்து போனது. அந்த இடத்துல என் உயிருக்கே ஒருவேளை பிரியமானவர்களே முடிவு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். இதைத்தான் என்னவோ சங்கீதக்காரன் 23வது சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேரிட்டாலும் பொல்லாப்பான ஒன்றுக்கும் நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கைத்தடியும் கோலும் என்னை தேற்றும் என்று. அப்படித்தான் நான் அன்றைக்கு ஒரு நிமிஷம் கூட நான் அந்த இடத்துல நின்றிருந்தா நான் கடலுக்கு இரையாகி இருப்பேன். கடல்ல அந்த பக்கத்துல கடலரிப்பு தடுப்பதற்காக பெரிய பெரிய பாறாங்கற்கள் போடப்பட்டிருந்தது. கல்லு கடலை சிக்கி இருப்பேன். ஆனாலும் ஆண்டவர் நம்மீது இரக்கம் வைத்து நம்மீது மனதுருகி மரணத்தின் கண்ணியிலிருந்து பல முறை விடுவித்திருக்கிறார். விபத்துக்களிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். இந்த மாசம் முழுவதும் உங்கள் உதடுகள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மந்திரம், ஒரு வார்த்தை, ஒரு வசனம் என்னவென்று சொன்னார், தீமையானவற்றை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். வேதத்திலே தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய யாக்கோவுடைய 12 பிள்ளைகள் வசிக்கிறார்கள். ஆனா யோசேப்புடைய தயவுல இவங்க அந்த தேசத்துல வாழ்கிறார்கள். இந்த யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் 10 பேர். என்னெல்லாம் செஞ்சாங்க என்பதை குறித்து தொடக்க நூல் 37ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரத்துல ஈவு இரக்கம் இல்லாமல் தன்னுடைய சகோதரன் என்று பாராமல் அவனை அடித்து அவன் வஸ்திரத்தை உரிந்து எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய சகதி நிறைந்த கிணற்றிலே அவனை தள்ளினார்கள். அதற்கு பிறகு மனமாறி
எகிப்துக்கு போய் கொண்டிருக்கிற இஸ்மவேலருடைய கைகளிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் போன தேசத்துல என்னெல்லாம் பாடுகள் அனுபவித்தான் என்பதை 39ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். ஒரு வீட்டுல வேலைக்காக கடந்து போனவனை அநியாயமா குற்றம் சாட்டி பழி சுமத்தி சிறையில் அடைத்தார்கள். சிறையில கூட பல வருட காலம் அவன் துக்கம் அனுபவித்தான், பாடு அனுபவித்தான். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் அவன் வாழ்க்கையில நீண்ட நெடுந்தூர பாடுகள் உள்ள ஒரு பயணத்தை அவன் செய்தான். நம்ம ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷம் ஏதாவது ஒரு பாடுகளுக்குள்ள வேதனைக்குள்ள சிக்கி இருக்கும் போது நம்ம எவ்வளவா அங்கலாய்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சோதனை என்னை விட்டு மாறாமல் இருக்கிறது, எனக்கு மாத்திரம்தானா இப்படிப்பட்ட சோதனை என்று சொல்லி நாம் கேட்போம். ஆனால் இந்த யோசேப்பு 14 வருஷங்கள் பாடுகளை, வேதனைகளை மனதளவில் சரீர பிரகாரம் அவன் அனுபவித்த மனுஷன். ஆனால் சோர்ந்து போகவே இல்லை. இத்தனை தீமைகள் மத்தியில தான் கர்த்தர் ஒரு காலம் வந்தபோது யோசேப்பை அந்த தேசத்துல உயர்த்தினார். இப்ப தேசத்துல பஞ்சத்தின் நிமித்தம் உலக நாடுகளில் இருந்து எகிப்தை நோக்கி ஜனங்கள் ஆகாரம் வாங்கிக் கொள்வதற்காக, உணவு தானியங்கள் வாங்கிக் கொள்வதற்காக எகிப்துக்கு படையெடுத்து வாரார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட யாக்கோபு தன்னுடைய மூத்த 10 புதல்வர்களையும் அழைத்து, நாம் ஏன் பசியினால மாண்டு போக வேண்டும்? எகிப்துல தானியம் கிடைப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பணத்தை எடுத்துக்கொண்டு, வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்து தலைவனை சந்தித்து இந்த வாசனை திரவியங்கள் அவனுக்கு கொடுத்து, பணத்தை கொடுத்து தானியங்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். 10 பேரும் சாக்கு முட்டையில பணம் எடுத்துக்கொண்டு எகிப்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, அங்கு இவர்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஒரு நன்மையை கர்த்தராகிய தேவன் இந்த யோசேப்பு மூலம் வைத்திருக்கிறார் என்பதை இவர்கள் அறியாமல் போனார்கள். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை நான் உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன். பிரியமானவர்களை, தேவன் நாம் அறியாத பாதைகள்ல வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அறியாமலே அந்த இடங்களுக்கு போக பண்ணி சுதந்தரித்துக் கொள்ள தேவன் நடத்துகிறவர். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இப்படி ஒரு ஊழிய அழைப்பு எனக்கு இருக்கிறது என்று தெரியாமலே நான் இந்த இடத்துல வந்து அதற்கு பிறகு தேவன் வைத்திருக்கிற ஊழிய அழைப்பை குறித்து நான் கண்டுகொண்டு அதை ஆசையாய் பற்றி பிடித்துக் கொண்டு இன்று வரைக்கும் பின்தொடர்ந்து போகிறேன். இப்படி தெய்வம் எந்த இடத்துல எந்த நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் அறியாமல் இருக்கலாம், ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்க, பெற்றுக்கொள்ள, சுதந்தரித்துக் கொள்ள ஏதாவது ஒரு வழியில உங்களை நடத்தி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர். யோசேப்ப முதல்ல அந்த தேசத்துக்கு கொண்டு போன கர்த்தர் இப்ப 10 சகோதரர்களை அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போறார். காரணம் இல்லாமல் அவர் எகிப்துக்கு போகவில்லை. ஒருவேளை இவங்க பஞ்சத்துல பசியில மாண்டு போகக்கூடாது என்பதற்காக உணவு வாங்க போகிறோம் என்றுதான் அவர்கள் போகிறார்கள். ஆனால் இவர்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமோ பஞ்ச காலம் முழுவதும் இவர்கள் எகிப்தில் இருந்து சந்தோஷமா பசியார உண்டு மனமகிழ்ச்சியாய் வாழும்படியான திட்டத்தை வைத்திருக்கிறார்.
இந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் தொடக்கத்திலேயே சகோதரர்கள் வழியா 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு போகிறவங்க கிட்ட விற்று போடுகிறார்கள். இவர்களுக்கும் தெரியாது ஏன் விற்று போடுகிறோம் என்று சொல்லி, யோசேப்புக்கும் தெரியாது ஏன் விற்கப்படுகிறோம் என்று சொல்லி. ஆனா இதுக்கு பின்னால தேவன் ஒரு நன்மையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை வைத்துதான் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கையில எதிர்பாராம நடக்கு. நான் ஒரு காரியத்தை தொடக்கத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் எதிர்பாராதது நடந்தாலும், உங்கள் மனதிற்கு விரும்பத்தகாத காரியம் நடந்தாலும், அது தீமையானதாய் இருந்தாலும் கூட நீங்கள் தேவனுடைய கிருபையினால அதை நன்மையாய் திரும்ப தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் என்று நீங்கள் தைரியமாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த தீமை உங்களுக்கு நன்மையாய்த்தான் முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப 10 பேரோ யோசேப்பிடத்துல உணவுக்காக போய் நிற்கிறார்கள். எத்தனையோ பட்டணங்கள்ல இருந்து, எத்தனையோ அந்நிய தேசங்களிலிருந்து மொத்தமா கூட்டமா வந்து உணவு தானியங்களை வாங்கி கொண்டு போகும்போது யோசேப்பு தனக்கு முன்பாய் தலைகுனிந்து நிற்கிற இவங்க 10 பேரையும் கண்டதும் இது தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அவன் கண்டு கொண்டான். அவனுக்குள்ள இந்த சகோதர பாசம் விட்டு போகவே இல்லை. குழியில தூக்கி போட்டவங்க தான், அடிச்சு துன்புறுத்தினவங்க தான், என் வஸ்திரத்தை உரிந்து என்னை நிர்வாணப்படுத்தினவங்க தான், என்னை 20 வெள்ளிக்காசுக்கு இரக்கமே இல்லாம விற்று போட்டவங்க தான். இருந்தாலும் அவர்கள் மேல இரக்கம்தான் தோணுது அவனுக்கு. அவர்களை கொண்டு போய் தன்னை வெளிப்படுத்தாமலே அவர்களுக்கு சில நன்மைகளை கொடுத்து அனுப்புகிறார். திரும்பவும் வருகிறாங்க. அப்ப தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தி தன் தகப்பனையும் தாயையும் மற்ற சகோதரங்களை கொண்டு நீங்க எகிப்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொண்டிருக்கிறான். சந்தோஷமா இவங்க ஊருக்கு போறாங்க. தாய் தகப்பனுக்கு காரியத்தை சொல்லுகிறார்கள். தாயும் தகப்பனும் குடும்பமா மொத்தமா எல்லாரும் எகிப்துக்கு வராங்க. எகிப்துல இன்னும் 5 வருஷம் தொடர்ந்து பஞ்சம் இருக்கும். ஆகவே நீங்க ஏன் கூட இங்கவே இருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் போஷிப்பேன், நான் பராமரிப்பேன் என்று சொன்னான். கொஞ்ச நாளைக்கு பிறகு யாக்கோபு மரித்து போகிறார். மரித்து போன உடனே தான் சகோதரங்க தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். யோசேப்புக்கு நம்ம இளம் பிராயத்துல தீமை செய்தோம், யோசேப்புக்கு அதிகமான கொடுமைகளை செய்தோம், யோசேப்புக்கு அதிகமான நெருக்கடிகளை கொடுத்தோம், அன்பு பாராட்டாமல் போனோம், இரக்கம் காட்டாம போனோம். ஒருவேளை அதையெல்லாம் மனசுல வச்சு தகப்பன் இல்லாத இந்த காலத்துல நம்மை பழி வாங்கினால் நாம் என்ன செய்வோம்? அவன் இந்த தேசத்துல அதிகாரியா இருக்கிறானே, அவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற மனுஷனாய் இருக்கிறானே, என்ன செய்வானோ என்று சொல்லி பயந்து இந்த 10 சகோதரர்களும் அவனுக்கு முன்பாய் வந்து நடுங்கி கொண்டு அவனிடத்தில் சில காரியங்களை பேசும்போதுதான் அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இதைத்தான் இந்த மாதம் முழுவதும் நீங்களும் சொல்லுங்க. அது என்ன காரியம் அப்படின்னா, தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். நீங்க எனக்கு தீமை செஞ்சது உண்மைதான், ஆனால் அந்த தீமைக்கு பின்னால ஒரு நன்மையை தெய்வம் வைத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற காரியம். உங்களை எல்லாம் போஷிக்க, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் இந்த காலத்துல போஷிக்க, எகிப்தியரை இந்த காலத்துல போஷிக்க கர்த்தராகிய தேவன் தொடக்கத்துல உங்க வழியா என்ன இந்த தேசத்துக்கு அனுப்பினார். அப்படித்தான் நீங்க நினைங்க. ஏன்னா நீங்க தூக்கி போட்டதுக்காகவோ வித்து போட்டதுக்காகவோ துக்கப்படவே வேண்டாம். இன்றைக்கு நீங்க என்னோடு கூட இருந்து எகிப்தின் நன்மைகளை அனுபவிக்கிறீர்களே,
இந்த நன்மையை அனுபவிக்கத்தான் நீங்க என்னை எகிப்துக்கு முன்கூட்டி அனுப்பி வைத்தீர்கள். அது தீமை அல்ல. இந்த நன்மைக்காக ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு நெருக்கடியான காரியம்தான். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களை, யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் அல்லது எந்த மனுஷர் உங்களுக்கு தீமை செய்ய எழும்புகிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த தீமையை கர்த்தராகிய தேவன் எனக்கு நன்மையாக மாற்றுவார் என்று சொல்லி அறிக்கையிட்டு, பிரியமானவர்களே, தீமைக்கு பின்னால பொதிந்து ஒளிந்து இருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, சொந்த மகன் அப்சலோம் படை திரட்டி கொண்டு தாவீதுக்கு எதிராய் வருகிறான் என்று கேள்விப்பட்டதும் தாவீது அவசரமா அரண்மனை விட்டு வெளியேறி போகிறான். தலையில முக்காடு போட்டுக்கொண்டு காலில் மிதியடி போடக்கூட நேரம் இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அப்சலோமுடைய கைகளிலே அகப்பட்டுக் கொள்வோம். கொஞ்சம் தாமதித்தால் கூட அப்சலோமுடைய கைகளிலே சிக்கிக் கொள்வேன், அவன் என்னை கொன்று போடுவான் என்று தெரிந்ததினாலே இந்த தாவீது கொஞ்சம் வேகமா தன்னுடைய அரண்மனை விட்டு, தன்னுடைய பட்டணத்தை விட்டு வனாந்தரமான பகுதியை நோக்கி ஓடுகிறான். தாவீதுக்கு சில காரியங்களை பார்க்கும்போது சில இடங்கள்ல நாமே வருத்தப்படக்கூடிய அளவில் இருக்கும். ஒரு காலத்துல சவுல் என்கிறவன் துரத்தினான். சவுல் தாவீதுக்கு நெருங்கின சொந்தக்காரன். எப்படின்னா, தாவீது சவுலுடைய 2வது மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். சொந்த மகளுடைய புருஷன் தான் தாவீது. அப்படி இருந்தும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாமனார் அவனை துரத்தினார். அவன் ஓடி ஒளிந்த இடம் வனாந்தரமான பகுதி, கண்மலையின் இடுக்கு என்று சொல்லி 2 பாறைகளின் இடுக்குல போய் ஒளிந்து கொண்டான் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அதற்கு பிறகு கர்த்தராகிய தேவன் அவரை உயர்த்தினார். இந்த உயர்வுக்கு பிறகு தன்னுடைய வீட்டிலிருந்தே திரும்ப ஒரு எதிரி எழும்புகிறான். சொந்த மகன் அப்சலோம் தாவீத பிடியவர்களை உயிரோடு பிடித்து தாவீதுடைய அந்த பதவியை கவர்ந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது தாவீது ஊரை விட்டு ஓடுகிறார். போகிற வழியில இவரோடு கூட ஒரு பெருங்கூட்டம் போகுது. படைத்தளபதிகள், இவரை நேசித்தவர்கள், சில குருக்கள், இப்படி திரளான பேர் தாவீதோடு கூட கடந்து போகிறார்கள். போகிற வழியில சவுல் குடும்பத்தை சார்ந்த சிமேயி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தாவீதுக்கு எதிர்பட்டான். தாவீதை கண்டதும் கைகளில் அகப்பட்டதையெல்லாம் தாவீதின் மீது எறிய தொடங்கினான். தரையில கிடக்கிற சில கல்லு, மண்ணு, என்ன ஒரு கைக்கு அகப்பட்டதோ எல்லாவற்றையும் எடுத்து தாவீதின் மீது எறிந்தான். வேதம் சொல்லுகிறது. அதோடு அவன் நிறுத்திவிடவில்லை. தாவீதை கேவலமா பேசினானா. அவன் பேசினத கூட இருந்தவங்களால பொறுக்க முடியல. சிலர் கேட்கிறாங்க, தாவீது ராஜாவே, எங்களுக்கு கட்டளை கொடும், இவனை உண்டு இல்லை என்று பார்த்து விடுவோம் என்று சொல்லி பிரியமானவர்களை கேட்கிறார்கள். அதாவது, இந்த செத்த நாய் எங்கள் ராஜாவை இவ்வளவு கேவலமா பேசுகிறானே என்று சொல்லி இந்த தாவீதை பழித்து பேசின சிமேயி என்கிற மனுஷனை கொலை செய்வதற்கு தீவிரமாய் நிற்கிறார்கள். அன்றைக்கும் சவுலை கொன்று போடுவதற்கு தாவீதோடு கூட இருந்தவங்க கேட்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, கர்த்தர் வந்து நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார், கொன்று போட்டு நீ ராஜாவாகலாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை பின்பற்றுவார்கள் என்று சொன்னான். அப்பவும் தாவீது அந்த ஆலோசனை கேட்கவில்லை. இப்பவும் ஆலோசனை சொல்லுதாங்க,
இவனை கொன்று போடுவோம், உங்களை கேவலமா பேசுகிறான், எங்களுக்கு பொறுக்க முடியல, இவ்வளவு கேவலமா பேசக்கூடியவன் உயிரோட வாழணுமா? அப்ப தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதில் 11, 12 இறை வார்த்தைகள். தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீன் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, தாவீது சில சத்தியங்களை புரிஞ்சு வாழக்கூடிய மனுஷன். அதனால தான் 19ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல இப்படி சொல்வார், என் இருதயத்தின் நினைவுகளும் என் வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரியமானதாய் இருப்பதாக என்று சொல்லி ஒரு மன்றாட்டு சொல்லுவார், ஒரு விண்ணப்பம் செய்வார். தாவீது சில காரியங்கள்ல சத்தியத்தை அறிந்து சத்தியத்துல நிலை கொண்டு நின்றதினாலே பிரியமானவர்களே, அதன் நிமித்தம் கர்த்தராகிய தேவன் அவருக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ சில சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னார். வேதத்தில் இருக்கிற சில ரகசியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறது உண்மை என்று சொன்னா, வாழ வாய்ப்பு கிடைக்கும் போது, சாட்சியை நிற்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, இந்த வசனத்தின்படி வாழ்ந்து சாட்சியாய் நின்று தேவனுடைய நாமம் மகிமையடைய நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தாவீதோட ஆட்கள் கல்லறிய போறாங்க, இந்த சீமையை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தீவிரமா நிற்கிறாங்க. தாவீது என்ன சொல்றா தெரியுமா? ஒன்றும் செய்து விடாதிருங்கள். அவன் பழித்து பேச தேவன் ஒருவேளை கட்டளை கொடுத்திருக்கலாம். உங்களை யாராவது பழித்து பேசும்போது பதிலுக்கு நீங்கள் பழித்து பேசுகிறீர்களா, அல்லது தாவீதை போல இப்படித்தான் சொல்லுகிறீர்களா? நம்ம எல்லாம் அவசரப்படக்கூடியவர்கள். ஒரு வார்த்தை கூட பொறுமையா கேட்டு அப்படியே சரி பேசட்டும், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிறோமா? இல்ல நீ ஒன்னு சொன்னா நான் என்ன குறைஞ்சவனா குறைஞ்சவளா? நானும் 9 சொல்லுவேன், உன்னை விட எனக்கு பேசவும் தெரியும், என்ன வேணும்னாலும் உன்னை விட அதிகமா செய்ய எனக்கு முடியும், எனக்கு அந்த ஆற்றல் உண்டு, எனக்கு அந்த ஞானம் உண்டு, எனக்கு அந்த ஆள் பலம் உண்டு, அதிகார பலம் உண்டு என்று சொல்லி பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய சுபாவம் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. வேதம் சொல்றது, பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். ஆண்டவர் இயேசு பிலாத்துவுக்கு முன்பாய் நிற்கும் போது பதிலுக்கு பதில் பேசவில்லை, கத்தாத செம்மறியை போல் இருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்தினார். அவருடைய நீதி அவருடைய மரணத்திற்கு பின்பு ஜனங்கள் மத்தியிலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. தாவீது என்ன செய்கிறார் என்றால், வசனத்தை அறிந்த மனுஷன், ஒரு நாள் 7 தரம் கர்த்தருடைய நியமத்தை குறித்து துதிக்கிறவர், ராஜாமங்களிலே எழும்பி கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர், தியானிக்கிறவர். வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் அந்த வாசித்த காரியத்தின் பிரகாரம் வாழ்ந்து காட்டத்தான். சும்மா வாசித்து அறிவை பெருக்கிக் கொள்வதற்கல்ல, ஆவிக்குரிய அனுபவங்களை பெருக்கிக் கொள்வதற்கு. வேதத்தை வாசிப்பது அறிவை பெருக்கிக் கொள்ள என்று சொன்னால் அறிவு மட்டும்தான் வளரும். அதே நேரம் அந்த வேதாகமத்தை நாம் வாசிப்பதும் பிரசங்கங்களை கேட்பதும் அறிவை வளர்த்திக் கொள்வதற்கல்ல, ஆவிக்குரிய அனுபவத்துல நான் வாழ வசனம் கேட்கிறேன், வசனத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். தாவீது நம்மளை போல பைபிள் வாசிக்கிறவர் தான், பழைய ஏற்பாட்டை வாழவும் அந்த வசனத்தின்படி வாழவும் பிரயாசப்பட்ட மனுஷன். தாவீது சொல்றார், அவன் மேல கையை வச்சிடாதீங்க,
அவன் பேசுவது ஒருவேளை கர்த்தர் அவனை தூண்டி விட்டிருப்பாராயிருக்கும். நான் இந்த தீமையை பொறுமையாய் சகித்தால், இந்த தீமை நிமித்த நான் பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கொஞ்ச நாள் தான் அவர் காட்டில் ஒளித்திருந்தார். பிறகு தகப்பனை எதிர்த்து வந்த அப்சலோம் கொலை செய்யப்பட்டு திரும்பவும் தாவீது மறுபடியும் தேசத்துல ஆளுகை செய்யும்படி ராஜாவாய் அமரும்படி வரும்போது முதல்ல தாவீதை எதிர்த்து வந்த மனுஷன் இந்த சிமை என்று சொல்லக்கூடியவன் தான். காலில் விழுந்தான். ஐயா, நான் தெரியாம பேசிவிட்டேன், நான் கவனம் இல்லாமல் பேசிவிட்டேன், நான் துணிகரமாய் பேசிவிட்டேன், நான் அப்படி பேசி இருக்க கூடாது, ஏதோ அவசரப்பட்டு பேசிவிட்டேன், அல்லது உங்களுடைய நிலைமை மோசமா இருந்ததுனால நான் அப்படி பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி முதல்ல மன்னிப்பு கேட்க வந்ததும் அந்த சிமை தான். அப்பவும் தாவீது பொறுமையாய், சரி பரவாயில்லை, நீ பேசினதாகவே இருக்கட்டும், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி திரும்ப அதிகாரம் இழந்து போகும்போது பழித்தான். இப்ப அதிகாரம் இல்லை, அதனால விட்டு விட்டான்னு நம்ம நினைக்கலாம் ஒருவேளை. ஆனா வேதம் சொல்கிற திரும்ப அதிகாரத்துக்கு வந்த பிறகும் அந்த பழித்து பேசின மனுஷனை சந்திக்கும் போது முதல்ல அதிகாரம் இல்லாத காலத்தில் என்ன மனநிலையோடு நடந்து கொண்டாரோ அதே போலதான் அதிகாரம் திரும்ப கைக்கு வந்த போதும் கூட அதே மனநிலை தான். எனக்கு அதிகாரம் வந்தாச்சு, நான் பழி வாங்குவேன், அதிகாரம் வந்தாச்சு, எனக்கு எதிராக பேசினதுக்கு தக்க தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லி பிரியவங்களே அவன் தவறான எந்த காரியங்களையும் செய்யவே இல்லை. இதுதான் தாவீதிடத்துல காணப்பட்ட நற்பண்புகள். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில தீமைகள் வந்தது. அந்த தீமையான காலங்களில் தீமையான மனுஷர்கள் மத்தியில அவர் பொறுமையாய் இருந்து அது நன்மையாய் மாறும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து செபித்தார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு நன்மைகளை கொடுத்து உயர்த்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல 28வது வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள், ஆனால் தேவன் நன்மை செய்யும்படி நமக்கென்று சொல்லி தூதர் தேவ ஆவியானவரை அனுப்பி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நடத்துகிறார் என்று சொல்லிதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்குள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பம் கேட்கிற பிள்ளைகளுக்கு கல்லை கொடுக்கிற தகப்பன் உண்டோ? மீன் கேட்கிற பிள்ளைகளுக்கு பாம்பை கொடுக்கிற தகப்பன் உண்டோ? முட்டை கேட்கிற பிள்ளைகளுக்கு தேளை கொடுக்கிற தகப்பன் உண்டோ? தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை அளிக்க அறிந்திருந்தால் வானக தந்தையிடத்திலே கேட்பவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை அருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நன்மையை அருளுகிறவர். இந்த நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள நாம் பிரயாசத்தோடு பாடுபடும் போது, உழைக்கும் போது, சில நேரங்கள்ல எப்படி களைகள் முளைத்ததோ அதுபோல சில தீமைகள் அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை சுதந்தரித்து விடக் கூடாது என்பதற்காக பிரியமர்களே நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடலாம். நீங்க சொல்ல வேண்டியது, எந்த தீமையை கூட ஆண்டவர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 276 பேர் ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிறார்கள். இந்த கப்பல் திடீரென்று சொல்லி புயல் காற்றில் சிக்கி கொண்டது.
14 நாட்களா எந்த கரையிலும் போக முடியாத அளவுக்கு காற்று பலமாய் இருந்தது. ஆழ்கடலுக்கு போகிறோமா, கரை பகுதியை நோக்கி வருகிறோமா, கிழக்கு திசைக்கு போகிறோமா, மேற்கு திசைக்கு போகிறோமா, எந்த திசைக்கு போறோம் என்று கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், சூரியனும் உதிக்கவில்லை. சூரியன் உதித்தா கூட கார் இருள் அந்த கடல் பகுதியில் பிரியமங்களை சூழ்ந்திருந்ததுனால சூரியனை, சந்திரனை, நட்சத்திரத்தை காண முடியாத அளவுக்கு ஒரு இருள், மரண இருள் என்றுதான் சொல்லணும். 14 நாளா யாருமே மரண பீதியில, மரண பயத்துல சாப்பிடவே இல்லையா, தண்ணி கூட குடிக்கவே இல்லையா. அவ்வளவு ஒரு பெரிய பாடு வழியாதான் 276 பேரும் நம்பிக்கையே இல்லாதபடி கப்பல் காற்றடிக்கிற திசைக்கு கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அசைந்து கொண்டு போய்கொண்டே இருந்தது. 14வது நாள் இரவுல தான் ஒரு தேவதூதன் தோன்றி, பவுலே அஞ்சாதீர், நீர் சீசருக்கு முன்பாய் நிற்க வேண்டும், அதற்காக உம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிற சகல பேரையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார், நீங்கள் ஒரு தீவில போய் ஒதுங்குவீங்க அப்படின்னு சொல்லி கடந்து போறார். மறுநாள் காலையில எல்லாரையும் கூப்பிட்டு, ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார், உங்களுக்கு ஒரு தீங்கு வராது, தலைமுடி ஒன்றும் கீழே விழாது, கர்த்தர் உங்களை ஒரு கரையில கொண்டு போய் சேர்க்க போகிறாரு, தைரியமாயிருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினான். எல்லாரும் சாப்பிட்டாங்க. கடைசியில அந்த கடல் அலையும் காற்றும் எந்த திசைக்கு போச்சோ அப்படியே போய் அவங்க ஒதுங்கினது மால்டா என்கிற ஒரு தீவுல போய் கப்பல் ஒதுங்குச்சு. அந்த கப்பல்ல இருந்து சின்ன சின்ன உடைஞ்ச பாகங்களை பிடித்து கொண்டு எல்லாரும் நீச்சல் அடித்து அந்த மால்டா தீவுல வந்து சேர்ந்தாங்க. மால்டா தீவில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த அகதிகளா கடல் காற்றுக்கு தப்பி வந்த மக்களுக்கு ஆதரவும் அடைக்கலமும் கொடுத்தாங்க. அந்த பட்டணம் அந்த காலத்துல சரியான குளிர் காலமா இருந்தது. அந்த பட்டணத்துல சரியான குளிர்காலம். அதனால ஒரு சாயங்கால நேரத்துல பவுலும் மற்ற 275 பேர், மற்ற 276 பேர், அந்த பட்டணத்தில் உள்ள சிலர் எல்லாரும் குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டினார்கள். அதுல இருந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த விறகெல்லாம் எரிந்து சாம்பலானதுனால தீ வேகம் குறைந்தது. பவுல் என்ன பண்ணாருன்னா, அதுல கடந்த சில சுள்ளிகளை பொறுக்கி அதன் மீது அந்த தீக்கு மேல போடும்போது ஒரு விரியன் பாம்பு குட்டி அவட கையை கவ்வி கொண்டது. விரியன் பாம்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், விரியன் பாம்பு பல் அவ்வளவு கூர்மையா இருக்குமா, ஒரு மனுஷனுடைய எந்த பகுதியில அது கடித்தாலும் அந்த இடத்துல உள்ள அத்தனை சதையையும் அப்படியே கவ்வி கொண்டிருமா, அந்த அளவுக்கு பற்கள் கூர்மையானது. அது விஷம் கூடின ஒரு பாம்பு. அந்த பாம்பு பவுலுக்கு கைய கவ்வி கொண்டது. இது திருத்துதர் பணி 28ஆம் அதிகாரம் 3 முதல் உள்ள வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் கைய அப்படியே குழஞ்சு விட்டு இருக்கிறாரு. அந்த பாம்பு தீயில விழுந்தது. இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் தங்களுக்குள்ளே இப்படி சொல்லிக் கொண்டார்கள், இவன் ஒரு தேவ நிந்தனை செய்த மனுஷனாயிருக்கணும். ஏன்னா தேவனுடைய கோபம் இவனை பின்தொடர்கிறது. காரணம், கடலுக்கு தப்பித்துக் கொண்டாலும் கூட மரணம் அவனை பின்தொடர்கிறது. பாருங்க, ஒரு பாம்பு அவனை கடிச்சு அவனை கைய கவ்வி இருக்கிறது. சீக்கிரத்துல இவன் நுரை தள்ளி உடல் வீக்கம் கண்டு செத்து விழுவான், மரித்து விழுவான் என்றுதான் எல்லாரும் நினைத்தார்கள். கொஞ்ச நேரம் ஆகுது, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நுரை தள்ளுகிற மாதிரி இல்லை, உடம்பு வீக்கம் காணுத மாதிரி இல்லை, அவர் இறந்து போற மாதிரி இல்லை. உடனே தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இவர் ஒரு தேவன், தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் சொல்லி அழைக்க ஆரம்பித்தார்கள். பாருங்க, 14 நாள் கப்பல்ல பாடு அனுபவித்தாச்சு, கப்பல்ல தீங்கு அனுபவித்தாச்சு. இப்ப வந்த இடத்திலையும் யாரும் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லை, அங்கீகரிக்கிற மாதிரி இல்லை. பாவியான மனுஷன், மரணத்துக்கு ஏதுவானவன், தேவனுடைய கோபம் இவனை பின்தொடர்ந்து வருகிறது.
இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. நம்ம இதெல்லாம் பொறுத்து கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமா? இல்லை இப்படி எல்லாம் சம்பவித்தா தொடர்ந்து இதையெல்லாம் சுமந்து கொண்டே இயேசுவுக்கு பின்னால ஒரு சீசனா, ஒரு வேலைக்காரனா, ஒரு ஊழியக்காரனா அல்லது ஒரு விசுவாசியா போவோமா? வேதம் சொல்லுகிறது, நாம் போனோம் என்று சொன்னா தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை காண்போம். இந்த தீமைக்கு பிறகு இந்த தீமையின் வழியா ஒரு நன்மை நிச்சயம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில பாடுகளை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த பாடுகள் வழியாய் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இந்த தீமை எனக்கு வந்தது நன்மைக்கு என்று சொல்லி பிரியமானவர்களே சில இடங்கள்ல தாவீது சொல்லுகிறார். இங்க பாருங்க, கடல்ல 14 நாள் தத்தளிச்சாச்சு. கரைக்கு நீந்தி வந்து ஒரு கரையில சேர்ந்தா பாம்பு அவருடைய கையை கவி கொண்டதும் மக்கள் எல்லாம் இவருக்கு எதிராக முறமுறக்கிறாங்க. ஆனாலும் அவர் பொறுமையா இருந்தாரே தவிர தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தவில்லை. நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி யாருக்கும் சொல்லவும் இல்லை. கர்த்தர் என்னோடு இடைபடுகிறார் என்று கூட அந்த இடத்தை அவர் சொல்ல நிற்கவே இல்லை. கொஞ்சம் பொறுமையாகவே இருந்தார். அவர் சாகாத்ததை கண்டு, வாயில நுரை தள்ளாததை கண்டு, உடம்புல வீக்கம் வராததை கண்டு தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இந்த மனுஷன் நல்லவனா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேச தொடங்கினார்கள். அப்பொழுது தீவின் தலைவனாகிய யூப்ளியூ என்கிற மனுஷனுக்கு ஒரு பலவீனம் காணப்பட்டது. அந்த பலவீனத்தின் நிமித்தம் அவர் மிகவும் சோர்வோடு படுக்கையில கிடந்தார். அவருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பவுலை அழைத்து கொண்டு போறாங்க. பவுல் அந்த மனுஷன் தலை மேல கை வைக்கிறான். கை வச்ச உடனே அவருக்கு சுகம் கிடைக்குது. இந்த செய்தி அந்த தீவு முழுவதும் காட்டு தீ போல பரவ ஆரம்பித்தது. அன்று பேதுரு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் அவர் வருகிற வீதி முழுவதும் வியாதிஸ்தர்களை படுக்கையில கொண்டு வந்து கிடத்தி போட்டு, பேதுரு கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் நடக்கும்போது அவருடைய நிழல் யார் மேலெல்லாம் பட்டதோ அவங்க எல்லாம் சுகம் பெற்றார்களே, அதே போல இப்ப ஒரு ஆளுக்கு தான் சுகம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த தீவு முழுவதும் இந்த செய்தி காட்டு தீ போல பரவுனது. எல்லாரும் வீட்டுல கிடந்த படுக்கை நோயாளி, நாள்பட்ட நோயாளி, மரண படுக்கையில் இருந்த நோயாளி, கைகால் தளர்ந்து கிடந்த நோயாளி என்று சொல்லி அந்த தீவில் உள்ள சகல நோயாளிகளையும் பவுலுக்கு முன்னால கொண்டு வந்தாங்க. சில தீமைகளுக்கு பிறகு நடக்கிற நன்மையை பாருங்க. ஏன் இவ்வளவு பாடு? ஏன் கடல்ல தத்தளிச்சோம்? ஏன் 14 நாள் கண் விழிப்பு? ஏன் ஒரு கரையில கொண்டு போய் சேர்ந்தோம்? ஒரு காரணம் நமக்கு தெரியல. ஆனா தீமை மட்டும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எதுக்காக இந்த தீமை? ஏன் இவ்வளவு வேதனை? ஒண்ணுக்குமே விளக்கம் தெரியல, விடையும் கிடைக்கவில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்துல பவுல் ஆண்டவர் பயன்படுத்த தொடங்கினார். அங்க ஒரு நற்செய்தி கூட்டம் நற்செய்தி கூட்டம் நடத்த ஆண்டவர் பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் உள்ள சகல பேரும், அந்த தீவில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு பவுல் அந்த மால்தா தீவுக்கு பல துன்பத்தின் வழியா கடந்து போனது நிமித்தம் அவர் ஏற்றி வைத்த சுவிசேஷ ஒளி 2000 வருஷங்களுக்கு பிறகு இன்றும் அந்த தீவில மங்காம இருக்கிறது. இந்த மாதம் ஆசீர்வாதம் டிவியிலிருந்து பத்திரிகை அனுப்பி இருந்தார்கள். அந்த பத்திரிகையில ஒரு காரியம் பிரத்யேகமா போடப்பட்டிருந்தது, மால்தா தீவை குறித்து. மால்தா தீவு கிட்டத்தட்ட பிரியமானவர்களே 4.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கிற ஒரு தீவா. இன்றைக்கு 4.5 லட்சத்துக்கு மேல. அந்த பட்டணத்துல எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களாம். கிறிஸ்தவர்களை தவிர வேற யாருமே அங்க இல்லையா. நல்ல ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு சின்ன குட்டி தீவாய் அங்க இருக்கிறது. மிகவும் ஆசீர்வாதமா இப்ப வரைக்கும் அந்த பட்டணம், அந்த கிராமம் இருக்கிற அந்த தீவு இருக்குதான். பவுல் ஒரு துன்பத்தை அனுபவித்தாலும் அவர் என்ன நன்மையை தன் வாழ்க்கையில கடைசியில் எதிர்பார்த்தார்னா, சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை போல கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று சேர்க்க வேண்டும். அவர் தீமை அனுபவித்தால் அந்த தீமையினுடைய அநேக நன்மைகள் நடந்தது. பாருங்க, வசனம் சொல்கிறது,
8, 9 வசனங்கள்ல அவர்கள் சந்தோஷத்தோடு கூட இந்த பவுலையும் பவுலோடு இருந்த ஜனங்களையும் அங்கீகரித்தார்களாம். கடைசியில் 10ஆம் வசனத்துல அவர்கள் அத்தனை பேரும், அந்த தீவில் உள்ள சகல பேரும் இந்த பவுலுக்கு மதிப்பளித்தார்கள் என்றும் கொடைகளை கொடுத்தார், அதாவது நன்கொடைகள் உதவிகள் கொடுத்தார்கள் என்றும் தேவையான பொருட்களை கொடுத்தார்கள் என்றும் வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. போகும்போது அற்பமாய்தான் போனாங்க, யாருமே அங்கீகரிக்காத நிலையில் தான் காணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒரு கிரிகையை வெளிப்படுத்தின போது, ஒரு தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தராகிய தேவன் அந்த தீமை வழியா ஒரு நன்மையை வெளிப்படுத்தின போது, அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த பவுலுக்கு உதவியாயிருந்தார்கள், பவுலுக்கு ஒத்தாசையாயிருந்தார்கள். 127 திருப்பாடல் 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை உன் உயிரை காப்பார் என்று சொல்லி எழுதப்பட்ட பிரகாரம் பிரியமானவர்களே, ஒரு பவுல கர்த்தராகிய தேவன் தீமைகள் சூழ்ந்திருந்த காலத்திலும் அந்த தீமைய ஒரு நன்மையா ஒரு பட்டணத்திற்கு கர்த்தர் மாற்றினார். அந்த நன்மை தனத்தின் நிமித்தம் பவுலும் நன்மைகளை அனுபவித்தார். தாவீது தனக்கு எதிராக தீமையான வார்த்தைகளை ஒரு மனுஷன் துணிகரமாய் பேசின போதும் கர்த்தர் இந்த தீமைக்கு பதிலா எனக்கு ஒரு நன்மை தருவார் என்று சொல்லி தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் பொறுமையோட அந்த தீமையின் காலத்தில் மௌனம் சாதித்து மௌனம் காத்து கொண்டதற்கு ஆண்டவர் கொடுத்த இரட்டிப்பான நன்மை, அவன் இழந்த சிங்காசனம் மறுபடியும் அவனுக்கு கிடைத்தது. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில களைகளை போல தீமைகள் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத மனுஷனிடத்திலிருந்து வந்தா கூட இந்த தாவீதை போல சொல்லுங்க, இந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார். யோசேப்பு சொன்னது போல இந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றவே என்னை இந்த தேசத்துக்கு அனுப்பினார். நீங்க எனக்கு தீமை செஞ்சதா நினைக்காதீங்க, இந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்க என்ன நீங்க குழியில தூக்கி போட்டதா 20 வெள்ளிக்காசுக்கு வித்ததா நினைங்க, மற்ற மாதிரி வேற எதையும் மனசுல நினைக்காதீங்க. நீங்க அன்னைக்கு செஞ்ச தீமை தான் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையாய் முடிந்திருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நீங்க சொல்லுங்க, கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாசத்துல எந்த தீமை எந்த வழியா நுழைஞ்சு என்னை துக்கப்படுத்த நினைத்தாலும் நான் துக்கப்பட மாட்டேன். காரணம், இந்த தீமையை கர்த்தராகிய தேவன் எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரிடத்தை ஜெபிப்போம். தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின போது அதை உற்று நோக்கி பார்த்தார்கள். அப்படி பார்த்த அத்தனை பேரும் பிழைத்துக் கொண்டார்கள். இந்த காலத்தில் நாங்கள் பிழைத்திருக்கும்படி மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம் சொல்லுகிறது. நாங்கள் பிழைத்திருக்க மனுஷகுமாரன் இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த மாதத்தின் 31 நாட்களையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் 31 நாட்களும் எங்களை நீர் கண்மணி போல் காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரயாணங்களிலே பாதுகாப்பை தருவீராக. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்கிற வியாபாரத்துல ஒரு செழிப்பை காண பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்கிற வேலையில எங்களுக்கு வேலை கொடுத்தவர்கள் திருப்திப்படும்படி எல்லாம் நேர்த்தியாய் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சுகபலத்தை தந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் நாங்கள் செய்கிற சின்ன ஊழியங்கள், பெரிய ஊழியங்கள், இந்த லைவ் ஊழியங்கள், சபை ஊழியங்கள் அனைத்திலும் உங்க மகிமை பயங்கரமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் நல்ல சமாதானத்தை கொடுங்க. கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் உயர்வை கொடுங்க.
புதிய காரியங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க என்று செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நன்மை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். எந்த தீமை எங்கிருந்து எழும்பினாலும் அதை எங்களுக்கு நன்மையாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. யோசேப்பை குழியில தூக்கி போட்டது ஒரு தீமையான காரியம் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்துல யாக்கோவின் பிள்ளைகள் போஷிக்கப்பட வேண்டும் என்றால் எகிப்துல யாக்கோவின் பிள்ளைகளில் ஒருவன் உயர்த்தப்பட வேண்டும். அந்த உயர்வை அவன் பெற்றுக்கொள்ள அவன் சில தாழ்வான பகுதிகள், சில மேடான பகுதிகள், சில கரடான பகுதிகள், சில கரடுமுரடான பகுதிகள் கடந்துதான் போக வேண்டியிருக்கிறது. அது தீமை அல்ல, நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு முன் வைக்கப்பட்ட பெரிய தடைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து தடையை தகர்த்து எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற லெக்கையும் பரிசையும் பெற்றுக்கொள்ள இந்த மாதம் முழுவதும் நாங்கள் தீவிரமாய் கடந்து போக கர்த்தருடைய நாமத்தினாலே நிற்க பண்ண எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் கேட்கிற அத்தனை பேருக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க. இந்த மாசத்துல ஒரு மருந்து, ஒரு மாத்திரை நாங்க சாப்பிடவே கூடாது. கர்த்தர் தம்முடைய ஜீவ ரத்தத்தினாலும் ஜீவ வார்த்தையினாலும் தம்முடைய ஆவியினாலும் எங்களை நிரப்பி எங்களை ஆட்கொண்டு எங்களை பலப்படுத்தும். கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுக்கும் கர்த்தராகிய தேவனே பலன். அதற்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இவங்க வீடுகளில் இருக்கிற சின்ன குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கண்மணி போல காத்து கொள்ளும். இவங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, வாஞ்சிக்கிறாங்களோ, அதுல உனக்கு சித்தமான சகலத்தையும் இவளுக்கு வாய்க்க பண்ணுங்க. இவளை வாலாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. ஆண்டுடைய நாமத்தினாலே இவர்கள் செழித்திருக்க பண்ணுங்க. இந்த மாதம் இவங்க என்ன என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் ஐயா. மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற வழிகளிலே ஆண்டவரே எங்களை தாக்கும்படி ஒளிந்திருக்கிற சத்துருவின் திட்டங்கள் இந்த மாதத்துல வாய்க்காமல் போவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் தான் இந்த மாதம் முழுவதும் இவர்களை பின்தொடரும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம். கர்த்தர் உங்களை நடத்துவார்.